ஹலோ ஹாப்பி கஸ்டமர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா வராகநாடு. இது எப்படி விஷுவலைசேஷன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து வராகநாடுன்னு வச்சுட்டு இதோட கேப்ஷன்ஸ் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் டிவைனிட்டி. இது என்ன பேஸ்ட் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா தீம்டு கான்செப்டில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஆனைக்கட்டிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப ஆன் தி மெயின் ரோட் கரெக்டாக 6 கிலோமீட்டரில் இந்த வராகநாடு ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் நிறைய டெவலப் ஆகிருக்கு. இந்த வராகநாடுக்காக நிறைய விஷயத்தை நம்ம பிளான் பண்ணி கொண்டு போய் வந்து செஞ்சிட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி வந்து இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, எனி என்ஆர்ஐ வேர்ல்டு எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் லேண்ட் கான்செப்டாக இருந்தாலும் ப்ராப்பராக டிடிபி ரெரா வாங்கினதுனால எனி என்ஆர்ஐ எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு யூ கேன் இன்வெஸ்ட். இதை வேல்யூ பண்ணி நீங்கள் வந்து வாங்கலாம். அதனால் 100% எல்லா என்ஆர்ஐஸும் எல்லா ஹெச்என்ஐஸும் எல்லா வேல்யூபிள் கஸ்டமர்ஸும் இன்வைட் பண்ணுறோம். வந்து பார்த்துட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயம் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஓவராலாக ஒரு 20 acres எடுத்தோம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மெயின் பண்ண மாதிரி டிடிபி அப்ரூவல் as well as ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இது எப்படின்னா 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னென்னா நம்ம வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் பெரிய வேல்யூ வரும். இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 20 acres வாங்கினோன்னே பூமியை டோட்டலாக லெவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லெவல் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லா ரோட்ஸுமே ப்ராப்பராக கான்க்ரீட் ரோட்ஸ் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% கான்க்ரீட் ரோட்ஸ் ஒர்க் முடிச்சாச்சு. அதே மாதிரி இது டோட்டலாக ஸ்ட்ரீட் லைட்டிங்ஸ் டோட்டலாக ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பண்ணிடுவோம். அதே மாதிரி டோட்டலாக செக்யூரிட்டிக்காக வந்து உங்களுக்கு டோட்டலாக சோலார் ஃபென்சிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதுவும் 100% கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒவ்வொரு சைட்டுக்கும் ஃப்ராக்மெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு ரிவிட்மெண்ட் வால்ஸ் ப்ராப்பராக பண்ணி சைட்டை நீட்டாக ஃப்ராக்மெண்ட் பண்ணி காட்டுறோம். அதே மாதிரி இதெல்லாம் எதுக்காக மீன் பண்ணுறேன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு டெரெயினில் எடுத்து பண்ணுறது ஈஸி இல்லை. நீங்கள் பிளைன்ஸில் பண்ணுறது வேறு, இங்கே டெரெயினில் பண்ணுறது வேறு. இது மேக்ஸிமம் என்ன ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்பராக டெவலப் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் எதுக்காக மீன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீமான ப்ராஜெக்டாக இருக்கும். இது எப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து ஹார்ட்லி ½ an hour டிரைவில் இங்கே வந்துடலாம். நான் மீன் பண்ண மாதிரி கரெக்டாக ஷோலையூர்லேருந்து 6 கிலோமீட்டரில் ஆன் தி மெயின் ரோட் லொக்கேட் ஆகிருக்கு. கஸ்டமர்ஸ்க்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா சார் நீங்களாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும் ஒரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊட்டி, கோத்தகிரி, கொடைக்கானல்லாம் ட்ராவல் பண்ணுறோம். இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வெரி நியர்பை, இவ்வளோ ப்ளசன்ட் கிளைமேட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிளைமேட் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு. அதுக்காக ஒவ்வொரு விஷயம் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுறோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய நேம் இருக்கணும், அதே மாதிரி வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கும் பெரிய வேல்யூ க்ரியேட் ஆகணும். அதெல்லாம் மீன் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குது. அதேமாதிரி அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணுறோன்றது டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உட்காந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸு. நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு மீன் பண்ண மாதிரி வராகநாடு நான் சொன்னப்பயே வந்து எட்டர்னல் டிவைனிட்டின்னு ஒரு கான்செப்ட் விஷுவலைஸ் பண்ணி சொன்னேன். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா தீம்டு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த வராகநாடு ப்ராஜெக்டை நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராமிஸ் பண்ண எல்லா அம்யூனிட்டிஸும் ப்ராப்பராக டெவலப் ஆகிட்டுருக்கு. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம அம்யூனிட்டிஸ் ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நான் வந்து உட்காந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் ஸ்பேஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வைப் கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸை ரொம்ப ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம இந்த காந்தாரா தீம் கான்செப்ட்னு சொல்கிறதுனால அது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரம் சொல்கிறோம். கூடாரம்னா ஒரு 75 சீட்டர் கூடாரம் உள்ளே பண்ணியிருக்கோம். ஒரு 75 சீட்டில் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் அங்கே உள்ளே இருக்கும். வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே அது ஆப்ரேஷனில் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இன்னொரு 1 monthல அந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க் டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிரும். இது எதுக்காக மீன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடர்ஸும் அந்த ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணலாம். இங்கே வாங்கியிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நமக்கு எப்பயுமே அக்சஸ் இருக்கும். ஆல் 365 days 24 hours வந்து ஆப்ரேஷனில் இருக்கும். ரொம்ப ப்ராப்பராக அந்த ரெஸ்டாரண்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா பண்ணியிருக்கோம். அதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் 365 degrees இந்த மவுண்டன் வியூ அவ்வளோ எக்ஸலண்ட்டாக தெரியும். அதில் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி டெவலப் பண்ணுறோம்.
அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெல்னஸ் சென்டர் பண்ணுறோம். வெல்னஸ் சென்டர் எதுக்காக பிளான் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய விஷயம் இருக்குது. இங்கே உள்ளே வர்றப்ப கஸ்டமர்ஸ்க்கு வந்து எங்கள் கூட இப்போ கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்க ஒரு பிளாட் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்னஸ் சென்டர் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. அவரு வந்து ஒரு பிளாட் வாங்கி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரும் வந்து உள்ளே வர கஸ்டமர்ஸ்க்கு அந்த வெல்னஸ்க்கும் வந்து அவரும் வந்து அதுக்கு அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதெல்லாம் எதுக்காக அடுத்த ஸ்டேஜ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சிவன் டெம்பிள் பண்ணுறோம். அதே ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் போயிட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் பாண்ட் ஒன்று இருக்குது. அந்த பாண்டும் வந்து ரொம்ப வேல்யூ கிரியேட் பண்ணி அந்த பாண்டை டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். இது எதுக்காக இதெல்லாம் மீன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்யூனிட்டியுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி வந்து இதில் டிடிபி அப்ரூவ்ட் அப்படின்னு மீன் பண்ணதுனால ஒரு பெரிய பார்க் ஏரியா கொடுத்துருக்கோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 ஏக்கருக்கு பார்க் ஏரியா கொடுத்துருக்கோம். அந்த பார்க் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கிட்ஸ் பிளேயிங் ஜோன் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் உள்ளே இருக்கும். ஒரு ரெசிடெண்ட்டாக உள்ளே வந்துட்டாருன்னா அவருக்கு வந்து லிவ்லிவுட் வேணாலும் சப்போஸ் கோயம்புத்தூருக்கு இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவலில் போயிடலாம். சில பேர் நான் ஹில் ஸ்டேஷன்லேருந்து வரணும், சிட்டிக்கு வந்து நான் ஒர்க் பண்ணணும், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இங்கேயே ஓனர் ரெசிடென்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து சிட்டிக்கு போக வேண்டியதில்லை. நீங்கள் சிட்டிக்கு நியர்பையே வந்து ஹில் ஸ்டேஷன் இருக்கனால நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்குன்னு ஓனாக ஒரு டிடிபி அப்ரூவல்னால உங்களுக்குன்னு சப்போஸ் வந்து நீங்கள் பேங்க் லோன் போனாலும் மேக்ஸிமம் லோன் அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் லேண்ட் பர்ச்சேஸ்க்கு வந்து ஒரு 70% வாங்கி கொடுத்துட்றோம். கன்ஸ்ட்ரக்ஷன் போனீங்கன்னா ஒரு 80% கொடுத்துட்றோம். லிவ்லிவுட்டுக்கும் இந்த இடத்துல எக்ஸ்டெண்டாக பிளான் பண்ணலாம். அப்புறம் அதுக்கு மேலே நிறைய விஷயத்தை நாங்கள் கன்சோல் ஆகி இந்த ப்ராஜெக்ட்டில் ஒவ்வொன்றும் என்ன பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ க்ரியேட் ஆகும், இந்த ப்ராஜெக்ட் ஃபியூச்சரில் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்றத ஒவ்வொரு விஷயம் நம்ம போய் அந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எப்படி உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லியிருந்தேன், அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ ப்ராஜெக்டில் ஒரு மேஜர் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெசிடெண்ட்டாக நீங்கள் இருந்து வீடு கட்டி இருக்கலான்ற ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலான்றத டீட்டெயிலில் சொல்லிடுறேன். சப்போஸ் ஒரு கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வில்லா கட்டி கம்பெனிக்கிட்டே நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பண்ணிக்கலாம். இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே வர வழியில் எஸ்ஆர் ஜங்கிள், ஆர்ஆர் ஜங்கிள், டஸ்கர்ஸ் ஹில்லு, ஹேவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ் ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி பெரிய டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு இந்த ஏரியாவில். ஏன் டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் மட்டும்தான் வந்து பட்டா லேண்டு. மீதி சுற்றி சரௌண்டிங்ஸ் நீங்கள் அவங்க காமிக்கிறப்ப அந்த 360 degrees இருக்கிறது எல்லாமே ஃபாரஸ்ட் லேண்டு. நீங்கள் எத்தனை ஜென்ரேஷன்ஸ் ஆனாலும் இந்த க்ரீனரி, இந்த நேச்சர் 100% இப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிட்டியிலேருந்து ஹார்ட்லி ஒரு 30 minutes ட்ரைவில் வந்து இந்த மாதிரி ஒரு வில்லா இருந்ததுன்னா வேர்ல்டில் எங்கேருந்து வந்தாலும் தே ப்ரிஃபர் டு ஸ்டே எ பிளேஸ் லைக் திஸ். இதுதான் இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இன்றைக்கி அட்மையர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் எல்லாருமே விரும்பி வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மீன் பண்ண மாதிரி ஒரு டிடிபி ப்ராப்பராக ரெரா வாங்கி ஒரு 153 plots பண்ணி ரொம்ப ப்ராப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அம்யூனிட்டிஸும் கொடுத்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் எதுக்காக மீன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வேறு எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் சிட்டியில் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதோட பேர் மினிமம் 3 times பெட்டர் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் கஸ்டமர்ஸ் என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்க்குறப்பயே 100% உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும். இதெல்லாம் எதுக்காக மீன் பண்ணேன்னா வேர்ல்டில் இன்றைக்கி எல்லாருமே லைஃப்பில் ஏர்ன் பண்ணுறோம். ஒரு நல்ல பிளேஸ் செலக்ட் பண்ணி ஒரு இடம் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வீக்கெண்ட் ஹோம்ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹாலிடே ஸ்டேவோ எதுக்கும் உங்களுக்கு யூஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் எதுக்காக மீன் பண்ணுறேன்னா நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே நேர்த்தியாக திங்க் பண்ணி இதெல்லாம் பண்ணால் இந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரு 100% வேல்யூ வரும்னு நினச்சி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து டெவலப் பண்ணி இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால் கஸ்டமர்ஸ் வியூ பண்ணுறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள். இது 100% வேல்யூ பண்ணுங்கள். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பெட்டர்மெண்ட் இருக்குது எல்லாமே நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அசெட்டு, உங்களுக்குன்னு இல்லை உங்கள் ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஒரு நல்ல அசெட்டை க்ரியேட் பண்ணி தருவோம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வியூவர்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம எல்லாமே டோட்டலாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்க வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி சைட் விசிட் வந்து உங்களுக்கு சைட்டை காட்டுவாங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம்.